என் இனிய தமிழ் மக்களே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலக அனைத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்ததாக நம்ம நண்பர் சொன்னார். இஸ்லாமிய மக்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கான ஒரு அறியாமையில் இருக்கிறோம், அதுக்கான ஒரு விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அது வேறு யாரோ போட்டது, அவங்க அறியாமையில் போட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட கேட்ட அந்த சகோதரர் அதுக்கான ஒரு விளக்கத்தை கேட்டார். சாதாரணமாக நம்ம தமிழகத்தில் பல மொழிகள், பல மதங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய திருவிழாக்கள் இருக்குது. இந்த எந்த திருவிழாவுக்கும் இஸ்லாமிய மக்கள் சப்போர்ட்டாக வந்ததில்லை. அது 100%. ஒரு தீபாவளிக்கோ இல்லை ஒரு ஆயுத பூஜைக்கோ அதுக்கான ஏதாவது அரசாங்கம் தடை செய்தால் அதுக்காக போராடுறதுக்கு இஸ்லாமிய மக்கள் வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு இஸ்லாமிய மக்கள் அவங்களும் இறங்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், முதல்ல இது ஒரு நாட்டுடைய பண்டிகை, இது ஒரு திருநாள். இது தமிழகத்தில் மட்டும் தமிழர்களுக்கான ஒரு திருநாள். இதில் மற்ற எந்த மொழி பேசக்கூடிய மற்ற எந்த நாட்டின் வாழ்ந்த மக்கள் வந்தாலும் அவர்கள் எல்லாம் விருந்தாளிகள். அவர்களை அழகான முறையில் உபசரிக்கக்கூடியது தமிழர்களுடைய பண்பாடு. ஆனால் இந்த பண்டிகையை நடத்தக்கூடியவர்கள் நாம் தான். இதில் மொழியாக நாம் ஒற்றுமையோடு இருந்தாலும், மதங்களாக வேறுபட்டு இருந்தாலும், இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்த வரைக்கும் இறைவனால் படைக்கப்பட்டது தான் அனைத்தும். எதுவும் தன்தான் இறைவன் என்று சொல்லாது. அதுதான் இஸ்லாமுடைய ஒரு பேஸ். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பொங்கல் திருநாளில் எந்த இடத்துல ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு மற்ற மதத்தினருக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் வரும்னு சொன்னால், சூரிய பகவானுக்கு வணங்குவாங்க, பொங்கலை படையில் வைப்பாங்க. அந்த இடத்துல இஸ்லாமிய மக்களுடைய கோட்பாடுபடி இறைவனுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சூரியன் இறைவனுடைய படைப்பு, ஒரு கண்ணியமான படைப்பு, ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அதை பார்க்கும் பொழுது இறைவனுடைய அத்தாட்சிகள் அதிகமாக நம்மளுக்கு தெரியுது. அப்படின்ற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இஸ்லாமியர்கள் கான்ட்ராஸ்ட் ஆவாங்களே தவிர, அந்த பண்டிகையை விட்டு பிரியவோ அந்த பண்டிகையை கொண்டாடாமல் இருக்கவோ அந்த மாதிரியான ஒரு சூழலை இதுவரைக்கும் நம் தமிழகத்தில் பார்த்ததில்லை. இப்போது சில கொள்கைகள் வரும்போது, இப்போ கல்யாணத்தில் மேரேஜ் வைக்கிறோம், இஸ்லாமிய திருமணங்கள் கூட நடக்குது, எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு தனியாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களுடைய கோட்பாடு, அவங்க நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நான்வெஜ் இல்லாத சாப்பாடு கொடுக்கறது தான் ஒரு அழகிய முறையாக சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறது. அதுபோன்று பொங்கல் திருநாளும் எங்கள் திருநாள். அது எங்களுக்கான திருநாள். எங்களில் எவ்வளோ பேர் உழவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பசு வளர்க்குறாங்க, எவ்வளோ பேர் பால் வியாபாரம் பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் வருஷம் ஃபுல்லாக அதுக்காக கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷப்படுறாங்க. இது இஸ்லாம் எந்த காரணத்து கொண்டும் இதை இஸ்லாம் தடை செய்யவும் இல்லை. இந்த திருநாளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்திலிருந்து தனி கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பொதுவான இஸ்லாமுடைய கண்டிஷன் என்னன்னா, இஸ்லாமியர்கள் எந்த ஒரு படைப்பையும் படைத்ததாக ஆக்கக்கூடாதுன்றது தான் இஸ்லாமுடைய ஒரு கோட்பாடு. அப்போ நாங்கள் அந்த இடத்துல மட்டும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே போன்று ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம் அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டினால் என்னென்ன விளைவுகள், ஜல்லிக்கட்டு நடக்காதினால் என்னென்ன விளைவுகள் எல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய சங்கதிகளுக்கு ஆகுன்றது எத்தனையோ மீடியாக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். அப்போ இந்த போராட்டத்தில் நான் கலக்கலன்னு சொன்னால், நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய சங்கதிகளுக்கு நான் ஒரு இழிவானவனாக, ஒரு தைரியம் இல்லாதவனாக, ஒரு போராட்டத்தை செய்ய துணிச்சல் இல்லாதவனாக அந்த சமுதாயம் என்னை ஏசும். அந்த ஏச்சுக்கு இடம் கொடுக்காத வகையில் அந்த மக்களுக்கு என்னுடைய எதிர்கால சங்கதி, அது என்னுடைய குழந்தையாக இருக்கட்டும், என்னுடைய நண்பருடைய குழந்தையாக இருக்கட்டும், என்னுடைய எதிரியான இருக்கக்கூடியவருடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு நலன் போய் சேரணும்னு சொன்னால், இந்த கலாச்சார அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த விழா, அதுக்குள் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, மருத்துவம் என்ன, எதிர்காலம் என்ன, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இஸ்லாமிய சமுதாயமும் இந்த போராட்டத்துக்காக களம் இறங்கி இருக்கிறது. இது தமிழர்களுக்கான ஒரு போராட்டம். முஸ்லிம்களும் தமிழர்கள் தான். மொழிக்காகவும் என் இனத்துக்காகவும் என்னுடைய மண்ணுக்காகவும் போராடுவது என்னுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்று. இதற்காக நான் போராடுவேன். கிடைக்கும் வரை போராடுவேன்.